வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Problem: A cylinder with a diameter of 30 mm and an axis length of 50 mm lying on the ground with its axis inclined at an angle of 45 degree to VP. Draw its projections. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. தென் சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 30 mm. தென் ஆக்சிஸ் லென்த், இது வந்து சிலிண்டரோட ஹைட்டு 50 mm கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்டிங் கண்டிஷன் லையிங் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் இன்க்ளினேஷன் டு விபி பை ஈக்குவல் டு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. தென் சிலிண்டர் ஆப்ஜெக்ட் டயாமீட்டர் 30 mm, ஆக்சிஸ் ஹைட்டு 50 mm. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணோம். அடுத்து VP அண்ட் HP மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 30 mm. கேம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு 15 mm ரேடியஸ் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அடுத்து நம்ம இந்த சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணணும். நமக்கு சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியும்? 360 டிகிரி. 360 டிகிரி டிவைட் பை 8 போட்டிங்களா நமக்கு எவ்வளோ ஒரு 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைனு, அடுத்து ஒரு ஹரிஜான்டல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணிவிட்டு 45 டிகிரிக்கு 2 லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நம்ம சர்க்கிள் ஈக்குவலாக 8 பார்ட்ஸு டிவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். A dash, B dash, C dash, D dash, E dash, F dash, G dash and H dash. அடுத்து நம்ம சிலிண்டரோட இன்னொரு பேஸ் இருக்கும், அது ரொம்ப இன்விசிபிளாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம ப்ராக்கெட்டில் நேம் கொடுக்கணும். 1 dash, 2 dash, 3 dash, 4 dash, 5 dash, 6 dash, 7 dash, 8 dash. இந்த டயக்ராமில் ஃப்ரண்ட் வியூ A dash, B dash, C dash, H dash அப் டு 1 dash, 2 dash, 8 dash வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் டாப் வியூ ABCD அப் டு H வரைக்கும், தென் 1 2 3 அப் டு 8 வரைக்கும் நேமிங் கொடுத்துருக்கோம். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இதோட டாப் வியூ ட்ரா பண்ணோம். இது நம்மளோட அப்சர்வோட பொசிஷன். இப்போ டாப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு என்னவா தெரியும்? இந்த சிலிண்டர் ஷேப்பு நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப் மாரி நமக்கு தெரியும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்டாக ட்ரா பண்ணுங்கள். அடுத்து நமக்கு அதே சேம் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கும் இதுலேயே. தென் இதிலேருந்து ஹைட்டு நமக்கு எவ்வளோ தெரியும்? சிலிண்டரோட ஹைட்டு 50 mm தெரியும். 50 mm மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை 4 சைடும் லைன் ட்ரா பண்ணுங்கள். அதை டாப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தெரியும். அடுத்து இதுக்கு நேம் கொடுத்துக்குங்க. அது விசிபிள் ஃப்ரண்ட் வியூவில் என்ன விசிபிள் இருக்கும்? A B C D E F G H வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இன்விசிபிள் பார்ட்ஸில் நமக்கு என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும். சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு? அடுத்து இன்க்ளினேஷன் அபவுட் விபி ட்ரா பண்ணணும். நமக்கு பை வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த XY ரெஃபரன்ஸ் பிளேனில் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணிவிட்டு ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணி 45 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணுங்க. இது ஆக்சிஸ் தான் நமக்கு இன்க்ளினேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆக்சிஸை நம்ம இன்க்ளைன் லைனாக 45 டிகிரிக்கு ட்ரா பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸு, சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு இந்த இன்க்ளினேஷன் லைனில் அப்படியே இந்த டயக்ராம் அப்படியே நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேஸை எவ்வளோ டைமென்ஷன் மெஷர் பண்ணிங்க, ஏதாவது ஒரு பேஸ் சைடை மெஷர் பண்ணிக்கங்க. நமக்கு எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். சென்டர் பாயிண்ட் 15 வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க.
இந்த லைனோட லென்த் எவ்வளவு 30 mm இருக்கும். அடுத்து இதோட ஹைட் நமக்கு தெரியும் 50 mm. 50 mm மெஷர் பண்ணுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிருங்க. தென் அகைன் அடுத்த சைடு 50 mm, தென் 30 mm அகைன். இப்போ இதுக்கு இதில் என்ன நேம் இங்கே இருக்கோ அதே மாதிரி இங்கே நேம் கொடுத்து பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இதோட ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது அப்சர்வ் பொசிஷனில் நமக்கு இதில் என்ன பண்ணணும், இதில் எல்லாத்துக்கும் நம்ம பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. அப்வர்ட் டைரெக்ஷனில் வெர்டிக்கல் லைனு எல்லா பாயிண்ட்டுக்கும் ட்ரா பண்ணணும். ஒரு பேஸுக்கு ட்ரா பண்ணியாச்சு. தென் அடுத்த பேஸுக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணணும். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்க்கிளில் இருந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நம்ம ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. 1 dash மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு அகெயின் 1 dash நேம் கொடுத்துக்கோங்க. தென் அகெயின் நெக்ஸ்ட்டு 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash and 8 dash. இப்போ ஒரு பேஸுக்கு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்த பேஸுக்கு போகிறோம். அகெயின் A dash B dash C dash D dash E dash F dash G dash and H dash. இப்போ நீங்கள் கீழேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறோம். நமக்கு என்னென்னா இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆகும், இந்த சர்க்கிள் நமக்கு விசிபிள் ஆகும். சர்க்கிள் என்ன ஷேப்பில் விசிபிள் ஆகும்னா இன்க்ளினேஷனில் நமக்கு எலிப்ஸ் ஷேப்பில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் நமக்கு தெரியும். நமக்கு இந்த அன்னோன் மட்டும் நமக்கு என்ன இருக்குது, இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்னர் நமக்கு என்னது இன்விசிபிளாக இருக்கும். இப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிக்கலாம். இது கண்டினியூஸ் தின் லைனாக இருக்கணும். அடுத்து இதை ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ரிமைனிங் நமக்கு இது என்னது இன்விசிபிள் கார்னரு இன்னைக்கு டேஷ் லைனில் ட்ரா பண்ணிடுங்க. தென் ஜென்ரேட்டர்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. இது நம்மளுடைய ஃபைனல் வியூ. இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் ஆல் mm எழுதிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.